ஹாய் முட்டி வலி ராஜேஷ் சார் டாக்டர்கிட்ட போனேன் முட்டி வலி எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். பட் ஒரு கண்டிஷன் மாறும். இன்ஃபேக்ட் ஃப்ராக்சருக்கு ஒரு மாதிரி ஆஸ்ட்ரோஆர்த்ரைட்டிஸ், தேய்மானம், பிடிப்பு, மெனிஸ்கல் இன்ஜுரி, ஏசிஎல் இன்ஜுரி, போஸ்ட் சர்ஜரி ரீஹாப் பண்ணுறவங்க எக்ஸசைஸ். பட் ஜென்ரலாக எல்லாரும் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இதே ஆர்டரில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நின்றுங்க. தேவைப்பட்ட சப்போர்ட் இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா முட்டியை ஜஸ்ட் 1 2 3 இது மாதிரி 10 × 3 30 வாட்டி. நெக்ஸ்ட்டு 1 எந்த கால் வலியோ அந்த காலில் 2 3 இது 10 × 3 30 வாட்டி. பாதத்தை மேலே கீழே மேலே கீழே. இது மெயின். ஏன்னா கேஸ்ட்ரோனிமஸ் வந்து டபுள் ஜாயின் மசில், முட்டிலையும் இம்பாக்ட் பண்ணும். இது மெயின். இது 30 வாட்டி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா உட்காந்துருங்க. உட்காந்துட்டு காலத்துக்கு ஒரு கால் மேலே, அதாவது இந்த கால் வலினா இந்த காலத்துக்கு இந்த கால் மேலே போட்டு முட்டியை நீட்டி பிடிங்க. நீட்டி பிடிச்சிட்டு 8 என்றது 30 வாட்டி. இதான் மெயின். தேய்மானம் இருக்கிறவங்க, பிடிப்பு இருக்கிறவங்க, வலி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம். ஒரு தடவை ஆர்த்தோபெடிஷன், ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் ஜஸ்ட் ஹோல்டு ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 8 என்றது ஒரு 30 வாட்டி வரைக்கும் பண்ணலாம். முடிச்சிருங்க. அவ்வளோதான். வெயிட் கிடச்சிதுன்னா, இல்லைன்னா வீட்டில் சாண்ட் பேக் இருக்கும்ல, சாண்ட் பேக்கோ இல்லை அரிசி பருப்பு ஏதாவது 1 கிலோ இருக்கும்ல, காலில் கட்டக்கூடாது. பட் இந்த இடத்துல கட்டிட்டு ஒரு துண்டை போட்டு சுற்றிட்டு இறுக்கிட்டு படுத்துருங்க. படுத்துட்டு அந்த வெயிட்டை வச்சு டேட் பிடிங்க. அதாவது இந்த கட்டுற இந்த இடத்துல 1 kg கட்டினா கஷ்டம் இல்லை ராஜா சார். 1/2 லிட்டர் இப்போ 1/2 kg கஷ்டமாக இருக்குனாலும் 1/2 kg இல்லை ராஜா சார் அதே முடியல வெறும் கால் பண்ணுறனாலும் பண்ணுவோம். தூக்கி பிடிச்சிட்டு 8 என்றது 30 வாட்டி. அதுக்கப்புறம் அதே வெயிட் இங்கே கட்டிட்டு காலை ஸ்லோவை மடக்கி நீட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு மடக்கங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க. இது வந்து 10 × 3 30 வாட்டி பண்ணலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு நல்லா இருக்கு சார், எனக்கு பரவாயில்லன்னு சொன்னால் இந்த பொசிஷனில் போயிட்டு மடக்கங்க. 1 2 எவ்வளோ முடியுமோ ஃபுல்லாக நீட்டுங்க இந்த பொசிஷனில். இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சார்னா சைடு மெயின் இந்த பொசிஷனில் படுத்துட்டு சைடில் தூக்கி இறக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாமே 10 × 3 30. குப்புறப்படுத்துருங்க. குப்புறப்படுத்திட்டு காலை மேலே தூக்கிட்டு மடக்கி நீட்டுங்க. இது சார் இது ரொம்ப ஈஸியாக என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்க்குறது ஈஸியாக இருக்குது, பட் கஷ்டமாக இருக்கும். அதே வெயிட்டை கட்டிடுங்க. காலில் ஒரு 2 kg சாண்ட் பேக் மணல் மூட்டைன்னு சொல்லுவோம். அது நீங்கள் மஞ்சப்பையில் போட்டு மணல் போட்டு நீங்கள் கட்டி எடுத்தாலும் சரி. ஆங்கிளில் கட்டிட்டு ஜஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 இல்லை ராஜா சார் 2 கால் வலி இருக்குன்னா அதை தூக்கிட்டே ஸ்லோவாக இப்படி மார்ச்சிங் பண்ணிகிட்டே இருக்கு. இல்லை நடந்தாலும் சரி ஸ்லோவாக இதை செஞ்சுட்டு சும்மா ஒரு 10 நாளில் சொல்லுங்களேன், வலி நல்லா ஃப்ரீ ஆகிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சைடில் ரொம்ப தேய்மானம் இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சால் போதும். இந்த வெயிட்டை வச்சு பண்ணுறது வேண்டாம். இது எல்லாமே வெயிட் இல்லாமல் செய்யலாம்.